ஹே காய்ஸ், நாங்கள் இப்போ வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். நாங்கள் மந்திராலயம் போயிட்டுருக்கோம் சென்னையிலேருந்து. நான், பாப்பா, ராஜ், இவி. நாங்கள் வந்து ஆக்சுவலாக மார்னிங்கே ட்ரெயின் ஏறிட்டோம். ஸோ எங்கள் எல்லாருக்கும் டீ குடிக்கணும் போல் இருக்குது. அவங்க டீ வர ஒரு 1/2 hour ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு சின்னதாக கேம் விளாட்லாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம். இப்போ அதான் விளாட போகிறோம். என்ன பாப்பா சாப்பிட போகிறோன்னு தெரியுமா? நம்ம எந்த ஸ்டேஷன்ல சாப்பிட போறோம்னு தெரியுமா? உங்க ஆயா பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா? உங்க அம்மா. அப்பா நீ பிரஷ் பண்ணிட்டியா? நம்ம ஓகேவா? நான் பேசுறது மட்டும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறா. பிரஷ் பண்ணிட்டியான்னு கேட்டேன். பிரஷ் பண்ணிட்டியான்னு கேட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, எப்படி அம்மா எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறேன். என்ன வாய்க்குள்ள பேசுற? எப்படி மாமா எவ்வளோ அடிச்சாலும் தாங்குற? எப்ப மாமா உனக்கு? எப்ப மாமா மாமா ட்ரீட் கேட்கல. எப்படி அடிச்சாப்பா நீ அவ்வளோ தாங்குற? எனக்கு எதுவுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்றது எதுவுமே புரியல. நான் அவுட்டு. நீங்க ஏன் டெய்லி குளிக்க மாட்டீங்க? நீங்க ஏன் டெய்லி குளிக்க மாட்டீங்க? நானே ஏன் டெய்லி இன்னைக்கு குளிக்க மாட்டீங்க? குளிக்கலையா? டயட் ஸ்டார்ட் பண்றதா இருக்கீங்க? எப்ப டீ வருமா? எப்ப கல்யாணம் ஆக போதா? நீ சோளமுத்தா போச்சா? சோளமுத்தா போச்சாவா? இது மட்டும் கேக்குதா? இந்த வாரம் உன்னை விட்டு நாங்க ஊருக்கு போறோம். நீ நல்லா தூங்குப்பா. நானும் நல்லா தூங்குறேன். நீ செமையா தூங்கு. செல்ல குட்டி மாமா, நம்ம 2 பேரும் விளையாட்டு தூங்கலாமா? வாங்க வாங்க வாங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. தூங்குப்பா. அம்மா நீ தூங்குமா. நான் பாபா சொல்லுவோம், நம்ம 2 பேரும் விளையாட்டு படுக்கலாமா? சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஸோ நாங்கள் வந்து நேற்று 4 மணிக்கு மந்த்ராலயம் வந்து ரீச் ஆகிட்டோம். அண்ட் தென் அங்கேருந்து ஒரு கேப் புக் பண்ணி கோவில்கிட்டவே ஒரு ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டோம். அப்புறமா ரூமில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 7:30க்கு மேலே கோவில் போனோம். கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது, பட் சூப்பராக எங்களுக்கு வந்து தர்ஷன் கிடச்சிது. ஸோ தர்ஷன் முடிச்சுட்டு அப்படியே கோவிலில் வந்து சுற்றி பார்த்துட்டு அப்புறமா வந்து அங்கே இப்போ பிரசாதம் ஸ்டால் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு அது இப்போ தான் தெரியும். அங்கே போய் பிரசாதம் வாங்கிக்கிட்டு அப்படியே நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மந்திராலயம் ட்ரிப்பு முடிச்சுட்டு இப்போ சென்னைக்கு ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கோம். ஏசியில் ராஜ் ரொம்ப குளிர்துன்னு போர்வை பற்றியிருக்காரு. விஷயம் தான் சென்னையை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது விரைவு வண்டி. ஆனால் அரக்குளத்தில் 1/2 hour போட்டாங்க. எதுக்கு போட்டாங்கன்னு தான் தெரியல. 4 மணிக்கு தான் சென்ட்ரலுக்கு போகுமா. நாங்கள் அதனால அடுத்து பெரம்பூர் வருது, பெரம்பூரில் இறங்கலான்னு இருக்கோம். இந்த பையன் என்னை கடைசி வரைக்கும் தூங்கவே விடல. நேற்று ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் நான் தூங்கல. தூங்க விடாமையே கூட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ நாங்கள் வந்து வெற்றிகரமாக மந்த்ராலயம்லேருந்து சென்னை வந்துட்ருக்கோம். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பை. பாய்.